மலையாள நடிகர் ஜெயசூர்யா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பு விசாரணை குழுவிடம் நடிகை அளித்த வாக்குமூலத்தை தொடர்ந்து இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம் பிரசாத். ஏற்கனவே நடிகர் ஜெயசூர்யா மீது பாலியல் வழக்கு பதிவாகியுள்ள சூழலில் தற்போது என்னென்ன பிரிவுகளின் கீழ் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கேரளாவை சேர்ந்த நடிகை ஒருவர் படப்பிடிப்பில் ஈடுபட்டிருந்த போது அந்த பகுதியில் இருந்த கழிவறைக்கு சென்று திரும்பிய போது நடிகர் ஜெயசூர்யா அவருக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக ஏற்கனவே புகார் அளித்திருந்தார். அந்த அடிப்படையில் தற்போது அந்த பெண் IPS அதிகாரிகளான அஜிதா பேகம், பூங்குழலி ஆகியோர் நடிகையின் வீட்டிற்கு சென்று வாக்குமூலம் பெற்றுக்கொண்டு தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்திய தண்டனை சட்டம் 354, 354A, 509 ஆகிய பிரிவுகளின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நடிகை 7 பேர் மீது வழக்கு பதிவு புகார் கூறியிருந்தார். அதில் ஜெயசூர்யா முக்கியமான நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் நடிகர் சித்திக் மீது ஏற்கனவே பதிவான வழக்கு தொடர்பாக இன்று நடிகை அந்த புகார் அளித்த நடிகையினுடைய வீட்டிற்கு சென்று அவரிடம் பெண் போலீஸ் அதிகாரிகள் வாக்குமூலம் பெறுவதற்காகவும் இருக்கின்றார்கள். இன்னொரு திரைக்கதை எழுத்தாளர் அளித்த ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். ஆனால் காவல்துறைக்கு அவர் புகார் அளிக்கவில்லை. இயக்குனர் DK பிரகாஷ் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குறிப்பிட்டிருந்தார். அந்த புகாரின் அவர் அளிக்காத நிலையில் இயக்குநரான DK பிரகாஷ் தற்போது கேரள உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.